அடியார்க்கு நல்லான் அப்பன் முருகப்பெருமானை வணங்குகிறேன். இப்போ அ நம்மளுடைய லாஸ்ட் வீடியோ முந்தைய வீடியோ வந்து கேது பிளஸ் சனி இந்த கிரக சேர்க்கை இருந்தால் எந்த மாரியான நன்மைகள் ஏற்படும்? தீமையா இருந்தா எப்படி அத நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம்? என்ன பரிகாரம் அப்படின்றத பார்த்தோம். அந்த வரிசையில ஒரு கிரக சேர்க்கை. அந்த கிரக சேர்க்கை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, ஒரு சின்ன கேள்வியோட நான் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். இப்போ யாராவது ஒருத்தருக்கு ஒரு புதிய இடத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துக்கு வந்து நான் ஏற்கனவே வந்த மாரி இருக்கும். தோணும் அவங்களுக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் போயிருப்பாங்க அந்த இடத்துக்கு. ஒரு ஒரு பிக்னிக் பிளேஸா இருக்கலாம். இல்ல மகாபலிபுரம் இந்த மாரியான ஒரு நோன் பிளேஸா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் போவாங்க. ஆனா அவங்களுக்கு தோணும் இந்த இடத்துக்கு நம்ம அடிக்கடி வந்திருக்கோம் அப்படின்ட்டு. இதே மாரி புதுசா ஒரு மனிதர பார்ப்பாங்க. ஆனா அவங்களுக்கு மனசுக்குள்ள தோணும். இந்த மனிதர அடிக்கடி நம்ம பார்த்திருக்கோம். இவர நமக்கு தெரியும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். இன்னும் ஒரு சில பேருக்கு ஒரு கோயிலுக்கு போறாங்க. அந்த கோயில்ல வந்து ஒரு பம்பையோ, உடுக்கையோ அடிக்கும்போது, அவங்கள அறியாமலேயே அவங்க ஒரு டிரான்ஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. இந்த சாமி ஆடுறது, அவங்கள கட்டுப்படுத்த முடியாம போறது, இந்த மாரியான ஒரு 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 சூழ்நிலைக்கு அவங்க போவாங்க. ஸோ இந்த மாதிரியான சிம்ப்டம்ஸ் யாருக்காவது இருந்தா, நீங்க ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர அணுகி, இல்ல அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர அணுகி, உங்களுடைய சந்திரனும், உங்களுடைய கேதுவும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கணும். இந்த மாரியான அமைப்பு இருக்கிறவங்களுக்கு 100க்கு 80% சந்திரனுக்கும், கேதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் பேசப் போற தலைப்பு வந்து சந்திரன் பிளஸ் கேது. சந்திரனும், கேதுவும் ஒரு ஜாதகத்தில் ஒரே கட்டத்தில், அதாவது 30 டிகிரின்னு சொல்லக்கூடிய ஒரே ராசி மண்டலத்தில் இருந்தால், அது எந்த மாரியான பலனை கொடுக்கலாம்? அப்படின்றத பத்தி ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன். இப்போ நம்ப வேத ஜோதிடத்துல சந்திரன், கேது சேர்க்கை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மர்மமான, ரொம்ப தவறா புரிஞ்சுக்கப்பட்ட ஒரு சேர்க்கையா தான் இருக்குது. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு YouTubeல போயிட்டு சந்திரன், கேது காம்பினேஷன்னு நீங்க டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே மோஸ்ட்லி நெகட்டிவா தான் வரும். அ மனநோய், பிரிவு, கஷ்டம், டிப்ரஷன், அ தோல்வி இந்த மாரியான பயம்புறுத்தும் தலைப்புகளையே தான் அவங்க போடுவாங்க. அத பார்த்த உடனே ஒரு மூன் பிளஸ் கேது, அதாவது சந்திரன் பிளஸ் கேது இருக்கிறவங்க, "ஐய்யய்யோ! என் வாழ்க்கை அவ்வளோதானா? என் வாழ்க்கை வந்து முடிஞ்சிரும் போல இருக்கு." அப்படின்ட்டு தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்துக்கு வந்து ஆளாகுறாங்க. ஸோ, ஜோதிடம் அப்படின்றது வந்து ஒரு கிரகத்த அல்லது ஒரு கிரக சேர்க்கை அடிப்படையா மட்டும் வச்சு பார்க்கக்கூடிய விஞ்ஞானம் இல்ல. எந்த ஒரு கிரகமும் ஒரு மனிதனை கெடுப்பதற்கு வரல. எந் எந்த ஒரு கிரகமும் நமக்கு நம்ப பண்ணத நமக்கு குடுக்கறதுக்கு வந்திருக்காங்க அவ்வளோதான். ஸோ, அத நம்ம கரெக்ட்டா நம்ம மேனுவல பார்த்து, நம்ம மேனுவல்னா எது? நம்ம கொண்டு வந்த அந்த ஜாதகம். அந்த மேனுவல பார்த்து, நம்ம சஞ்சித கர்மாலருந்து பிராப்த கர்மா எவ்வளோ எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்து, அத தெரிஞ்சுக்கிட்டு, அத ரொம்ப ஈஸியா எப்படி கடக்கலாம்? அதோட வழியிலேயே போய் எப்படி நம்ம ஈஸியா கடக்கலாம்? அப்படின்றத வந்து நம்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். அதனால எந்த மாரியான கிரக சேர்க்கை இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்ல. இதே கேது, சந்திரன் சேர்க்கை இருந்தாலும், அது பயப்பட வேண்டியதில்ல. ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேஜ்ல வந்து நம்ம அத யோகமா மாத்திக்கலாம். அது எப்படின்றத நான் ஃபர்ஸ்ட்டு சொல்றேன். இப்போ அ போன வீடியோல வந்து கேதுவ பத்தி நான் அதிகமா பேசியிருப்பேன். அதோட காரத்துவங்கள்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ தேவைப்படுறவங்க அந்த கேது பிளஸ் சனி அந்த வீடியோவ பாருங்க. சிம்பிளா சொல்லப்போனா, கேது அப்படின்றவர் வந்து ஒரு ஆன்மீக கிரகம், விரக்தியின் கிரகம். அவரு இந்த உலகத்தினுடைய அந்த ஃபியூட்டாலிட்டி, இந்த உலகத்தினுடைய வந்து ஒரு பிரயோஜனமற்ற தன்மைய நமக்கு சொல்லிக் குடுத்து, நம்ம இப்ப இருக்கிறத விட ஒரு ஹையர் ரெல்முக்கு போறதுக்கு உண்டான வழிய ஏற்படுத்தி குடுப்பாரு. தேவையான விஷயங்கள டக்குன்னு கட் பண்ணி விட்டுருவாரு. அதுல ஈவு இரக்கமே காட்ட மாட்டாரு. இப்ப ராகு வந்து எல்லாத்தையும் பிரம்மாண்டமா செய்யணும்னு ஆசைப்படுவார். கேது வந்து எல்லாத்தையும் சுருக்குவார். ராகு நெறைய சம்பாதின்னு சொல்லுவான். கேது வந்து இவ்வளவு நீ சம்பாரிச்சு என்ன பண்ண போற? அப்படின்னு கேட்பான்.
ராகு மேலும் மேலும் புகழ் 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 வரணும்னு ஆசைப்படுவான். கேது வந்து சரி புகழ் வந்துருச்சு, மன நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு கேட்பான். அதுதான் கேது. இங்க மனம்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு பாத்தீங்களா, கேதுவுக்கு பிடிச்சது. அதுதான் சந்திரன். சந்திரன் யாருங்க? சந்திரனுடைய காரகத்துவம் என்ன? சந்திரன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சந்திரன் தான் அல்டிமேட். சந்திரன் இல்லைன்னா பூமியே வந்து அந்த சுற்றுவட்ட பாதை வந்து இந்த அளவுக்கு நேக்கா, இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹார்மோனியா சுத்தாது. பூமியே புல் பண்ணுது. பூமியினுடைய அந்த இதுவே, அந்த ஈர்ப்பு விசையை அது புல் பண்ணுது சந்திரன் வந்து. அதனாலதான் கடல் அலைகள் வந்துகிட்டே இருக்கு. தண்ணீர், அப்ப நம்ம உடம்புலயும் தண்ணீர் தானே 70% இருக்கு. அப்ப நம்மளையும் சந்திரன் வந்து புல் பண்ணும். நம்மள வந்து தன்னோட ஆளுகைக்குள்ள வச்சிருக்க ஒரு முக்கியமான கிரகம் சந்திரன். சந்திரன் இருந்தாதான் ரத்த ஓட்டம் ஒழுங்கா போகும். ரத்தத்தை உருவாக்குறது எலும்பு மச்சை, அது செவ்வாய் காரகத்துவம் வைப்பாரு. அது அது ஒரு 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 சப்ஜெக்ட், அது நாளைக்கு பார்ப்போம். ஆனால் சந்திரன் வந்து ரத்த ஓட்டத்துக்கும் நிணநீர் மண்டலம் சொல்லக்கூடிய அந்த நிணநீர் மண்டலம் ஓட்டத்துக்கும் லிம்போத்தி சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு காரத்துவம் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம். இது உடல் ரீதியா மட்டும் கிடையாது, மனோ ரீதியா மனத்துக்கு காரகன் சந்திரன். சந்திரன் அப்படின்னா உங்களுடைய மனம், உங்களுடைய உணர்ச்சி, உங்களுடைய உணர்வு. சந்திரன் அப்படின்னா அன்பு, அம்மா, பிளசண்டான நினைவுகள். வேற என்ன சொல்லாங்க? நல்ல தூக்கம், நல்ல கனவு, மன அமைதி. இப்போ இந்த மாதிரியான சந்திரனோட இந்த விரக்தியன் கிரகம் கேது போய் ஜாயிண்ட் அடிச்சாருன்னா என்ன ஆகும்? அங்கதான் ஒரு கலக்கு கலக்குவார். அவர் என்ன பண்ணுவாரு? சந்திரனோட இணைந்து நம்மளுடைய முற்பிறவியினுடைய கர்மாக்களை ஈஸியா புல் கொண்டு வந்துடுது. அதனாலதான் இந்த சந்திரன் கேது இருக்கிறவங்க ஒரு நகைச்சுவையா நம்ம சொல்லணும்னா ஒரு டிஃப்ரெண்டா இருப்பாங்க. இவரை பார்த்தாலும் ஒரு டிபிக்கல் பர்சன் மாதிரி தெரியறாரு அப்படின்னா அவர் சந்திரன் கேது சேர்ந்து இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த சந்திரன் கேது இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு கும்பல்லே இருக்க மாட்டாங்க, தனியா தான் இருப்பாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நெட்ஃபிளிக்ஸ்ல ஏதோ படம் பார்த்துட்டு இருந்தாருன்னு வைங்களேன், இவர் மட்டும் தனியா கழட்டிட்டு வந்துட்டு யூடியூப்ல போய் அகோரிகள்னா யாரு, கைலாசத்துல உண்மை இருக்கா இல்லையா, அங்க சிவன் இருக்காரா இல்லையா, மந்திர சக்தின்றது உண்மையா, பழைய கோயில்கள்ல வந்து ரகசிய அறைகள்லாம் இருக்குதா, இந்த மாதிரி ஒரு அமானுஷ்யமான விஷயங்களை நைட் 2 மணிக்கு சர்ச் பண்ணிட்டு இருக்கு. மரணத்திற்கு பின் என்ன நடக்கும், மரணத்துக்கு பின் மனிதரின் நிலை, இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ அவங்களுடைய சிந்தனையே பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்வேர்டா இருக்கும். சர்ஜிக்கல் ரொம்ப அப்வேர்டா இருக்கும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் கேது உள்ளவங்க பாசிட்டிவா இருக்கிறவங்க. சந்திரன் கேது பாசிட்டிவா இருக்கிறவங்க. குறிப்பா இந்த சந்திரன் கேது வந்து 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம் இங்க இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இன்னொரு உலகத்தினுடைய அந்த வார்ம் ஹோல் ஓபன் ஆயிடும். அது அவங்களுக்கே தெரியாது. ஏன் அப்படின்னா கேதுவுக்கு கண்ணுக்கு தெரியறத விட சப்சிடா இருக்கிற கண்ணுக்கு தெரியாத அந்த அக உலகம், புற உலகத்தை விட இந்த அக உலகம் தான் அவர் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவார். நுண்கலைகள்னு சொல்லக்கூடிய ஜோதிடம், எண்கணிதம், கைரேகை, நான் வந்து நேர்முறையா பாசிட்டிவ் நேர்மையா இருக்கக்கூடிய ஜோதிடம், எண்கணிதம், கைரேகை, மெடிடேஷன், தியானம், ட்ரெடிஷ்னல் யோகா, வேதங்கள், உபனிஷத்துக்கள், சேக்ரெட் மந்த்ராஸ் அதாவது மந்திரங்கள், பழமையான புராதன கோயில்கள், சித்தர் வழிபாடு, சைக்காலஜி, ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லக்கூடிய மானுடவியல், மனித மனத்தின் ரகசியங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து இந்த கேது சந்திரன் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அந்த ஆர்வத்தை பார்க்க முடியாது. ஏன்னா அந்த திசா புத்தி வரணும். நான் சொல்ற மாதிரியான இடங்கள்ல, அதாவது 5ஆம் இடம், 5ஆம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம், கொஞ்சம் கற்பனைகளும் தட்டி விடுற ஸ்தானம். 8ஆம் இடம்ன்றது மறைப்பொருளை வெளியே கொண்டு வரக்கூடிய ஸ்தானம். 11ஆம் இடம்ன்றது முன்னோர்களுடைய ஆசி. இந்த பர்டிகுலர் கண்டெஸ்ட்ல வந்து வேறொரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஹையர் செல்ஃப்,
அவங்களுடைய ஆசை அங்கிருந்து இங்க வரும். அவங்களுக்கு தான் வந்து சில விஷயங்கள் டக்குன்னு தோணும். அவங்க நினைப்பாங்க, அவங்க நமக்கு இத சிந்திச்சு சிந்திச்சு வந்திருக்குன்னு கிடையாது. இவங்க சிந்திக்கிறத பார்த்துட்டு அங்கிருந்து அவங்க ரகசியமா அவங்க மனசுல வந்து ஒரு 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 எண்ணத்த வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. கேது சந்திரன் இருக்கவங்க இவங்க நினைப்பாங்க, நம்மளே சிந்திச்சுட்டோம். கிடையாது. அவங்க குடுக்குறது அது. ஸோ இந்த இடங்கள்ல கேது சந்திரன் இருக்கும் பொழுது ரொம்ப நல்லது. அவங்க வந்து நான் இந்த மாரியான துறைகள்ல வெற்றி பெறுவாங்க. நான் சொன்ன இந்த ஆன்மீக துறைகள்ல மட்டும் இல்ல. சிபிசிஐடி இருக்கு. மறைஞ்சு போனத வெளிய கொண்டு வர ஒரு துறை. நல்ல லாயர், கிரிமினல் லாயர். அதே மாரி இன்சூரன்ஸ் துறை. இந்த மாரி துறைகள்லயும் இந்த கேது சந்திரன் இருக்கவங்க வெற்றி பெற்றுருவாங்க. ரொம்ப ஈஸியா. இந்த மாரி இடங்கள்ல குறிப்பா 8ஆம் இடத்துல இருக்காங்கன்னா. இத டக்குன்னு கொஞ்சம் பிரிலிமினரியா இருக்கக்கூடிய ஜாதகர் பார்த்து 8ஆம் இடத்துல கேது சந்திரன் இருக்கு. உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து, கண்டம்னு சொல்லிருவாங்க. கிடையாது. அப்படிலாம் நடக்காது. மற்ற இடங்கள்ல இருக்கும்போது என்னன்றத நான் சொல்றேன். இந்த இடங்கள்ல நான் சொன்ன இந்த 5, 8, 11ல இந்த கேது சந்திரன் காம்பினேஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த மாரி காம்பினேஷன் இருக்கிறவங்க தாராளமாக இந்த மறைஞானம்னு சொல்லக்கூடிய இந்த அக்கல்ட் விஷயங்கள்ல நீங்க தாராளமா ஈடுபடலாம். மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க அந்த மாரி வரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஸோ ஹையர் செல்ஃப்ல, ஹையர் ரெல்ம்ல இருக்கக்கூடிய சில பேக் வாய்ஸஸ் உங்களுக்கு கேட்டா, அது உங்களுக்குள்ள மட்டும் வச்சுக்கிட்டு, எத சொல்லணுமோ அத சொல்லுங்க. சில விஷயங்கள வந்து ஒரு மறைபொருளா சொல்லுங்க. ரொம்ப வெளிப்படையா சொன்னீங்கன்னா, ஓகே இவருக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்ற மாரி உங்கள கட்டம் கட்டிடுவாங்க. ஆன்மீகத்துல இல்லாதவங்களுக்கு அது புரியாது இல்லையா? அதனால வந்து இந்த மாரி இருக்கிறவங்க, இந்த கேது, சந்திரன் சேர்ந்து இருக்கிறவங்க, இந்த ஆன்மீகத்தினுடைய நுட்பமான விஷயங்கள படிக்கலாம். ஈவன் வந்து நீங்க நல்ல டாரட் ரீடரா கூட வரலாம். வைஜா போர்டு கூட யூஸ் பண்ணலாம். நல்ல காரியத்துக்காக. 8ஆம் இடத்துல கேது, சந்திரன் இருக்கிறவங்க வந்து ஒரு கெட்ட விஷயங்களுக்கு ஒருத்தர் வந்து தன்னோட எதிரிக்கு ஏதாவது ஏவல் அந்த மாரி செஞ்சா கூட, இவங்க போய் அத நியூட்ரலைஸ் பண்ணி அத எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு திறமைசாலியா வருவாங்க. ஏதோ ஒரு திரைப்படத்துல மிஸ்டர் ரகுவரன் நடிகர் அவர் சொல்லுவாரு, "குண்டு வைக்கிறது ஈஸி, குண்டு எடுக்கிறது கஷ்டம்னு." இந்த கேது சந்திரன் காம்பினேஷன் 8ஆம் இடத்துல இருக்கிறவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒருத்தர் ஏவல் செஞ்சு வச்சாலும் அத எடுத்துருவாங்க. இவங்களும் பாதிக்கப்பட மாட்டாங்க. அந்த அளவுக்கு திறமையை கொடுக்கக்கூடிய ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹையர் ரெல்ம்ல வந்து சப்போர்ட் இருந்துட்டே இருக்கும். ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரொடக்ஷன் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த கேது சந்திரன் சேர்க்கைன்றது 30 டிகிரில மட்டும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. கேதுவும் சந்திரனும் திரிகோண இணைவா இருந்தாலும் சரி, கேதுவும் சந்திரனும் ஜென்மம், அணுஜென்மம், திரிஜனம் நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து தொடர்பு தான். இப்போ கேது செவ்வாயோட சேர்ந்து இருக்கு. இந்த செவ்வாய் 4ஆம் முறை சந்திரனை பார்க்குது. அதுவும் கேது சந்திரனும் சேர்க்கை தான். அப்ப கேதுவை இழுத்துக்கிட்டு செவ்வாய் சந்திரனை பார்க்குறாரு. அதுவும் தொடர்பு தான். ஏதாவது ஒரு வகையில தொடர்பு இருந்ததுன்னா, நல்ல இடங்கள்ல இருந்ததுன்னா, நல்லா இருந்ததுன்னா, அதாவது வந்து யோகியினுடைய சேர்க்கை, அந்த அந்த கேது சந்திரன் டெபாசிட்டர், அதாவது அந்த ராசி மண்டலத்துக்கு அதிபதி கேது சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் நல்ல இடங்கள்ல இருக்கும் பொழுது இது நல்ல விதமா செயல்படும். சரி, இப்போ நல்லா இல்லை அப்படின்னு வச்சுப்போம். கேதோ சந்திரனோ வைனாசிகமா இருக்காங்க. அல்லது இவங்க இந்த காம்பினேஷனுக்கு வீடு கொடுத்தவர் வந்து கெட்டு போயிட்டாரு. நல்ல இடத்துல இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? என்ன பண்ணலாம்? அப்படின்னு பார்க்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி கேது அண்ட் சந்திரன் சேர்க்கை வந்து நல்ல விதமா இருந்ததுன்னா, பல நல்ல விஷயங்கள்ல நீங்க வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஜொலிப்பதற்கு, நல்ல பேர் வாங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். அ குறிப்பா வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், நல்ல கவுன்சிலரா இருக்கலாம். அதாவது வந்து சைக்காலஜிக்கல் கவுன்சிலரா இருக்கலாம். அ அதேபோல வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலரா இருக்கலாம். இந்த மாதிரியான துறைகள்ல வந்து நல்லா நீங்க மேல வரலாம். லௌகீக வாழ்க்கையில வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரியான லாயர்ஸு, இன்சூரன்ஸ் துறை, ஆ ஆ நுட்பமா சிந்திக்கக்கூடிய எந்த துறையா இருந்தாலும் சரி. இப்போ வந்து ஐடி ஃபீல்ட்ல இருந்தாலும் டேட்டா சயின்டிஸ்ட்டு,
இப்போ லேட்டஸ்ட்டா வரக்கூடிய அந்த ஏஐ, அதில கூட வந்து நீங்க கேது சந்திரன் சேர்ந்திருந்தா நல்ல மேல வரலாம். அந்த அளவுக்கு நுட்பமான அறிவு ஏற்படும். மறைஞ்சிருக்கிறத வெளிய கொண்டு வரக்கூடிய அந்த திறமை உங்களுக்கு இருக்கும். இப்போ துரதிர்ஷ்டவசமா கேது சந்திரன் வந்து நம்ம ஏதோ ஒரு விதத்தில வந்து நமக்கு ஜாதகத்தில வந்து சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னு வச்சுப்போமே. ஆ உதாரணத்துக்கு கேதுவோ, சந்திரனோ ஏதோ ஒரு கிரகம் வைநாசிகமா இருக்கிறது. இல்ல வைநாசிக ஸ்டார்ல நிக்கிறது. அவயோகி ஸ்டார்ல நிக்கிறது. லக்கண அசுபர்களுடைய ஸ்டார்ல நிக்கிறது. அல்லது கேது சந்திரனுக்கு வீடு குடுத்த டெபாசிட்டர். இவங்க 2 பேரும் ஸ்டூடண்ட்னா டெபாசிட்டர் தான் ஹெட்மாஸ்டர். ஸோ அவரோட நிலைமையும் பார்க்கணும். அவரோட டிசிஷன் வந்து ஸ்டூடண்ட்டையும் பாதிக்கும் இல்லையா? அதனால வந்து அந்த டெபாசிட்டர் எங்க எங்க பிளேஸ் ஆகியிருக்காரு? யார் கூட பிளேஸ் ஆகியிருக்காருன்னு பார்க்கணும். இந்த இந்த கிரக சேர்க்கைய பத்தி சொல்லும்போது மேலோட்டமா சொல்லிட்டு இருக்கேன். இது ரொம்ப டெப்த்தா நம்ம பார்த்து தான் முடிவுக்கு வரணும். ஜஸ்ட் ஒரு அறிமுகம்ன்றதுனால ரொம்ப மேலோட்டமா சொல்றேன். ஸோ இவங்க இந்த மாரியான விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் ஒரு பின்னடைவ சந்திக்கும்போது, இத எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா, இவங்க எந்த பொசிஷன்ல இருக்காங்கன்னு பாருங்க. லக்கணத்துல இருக்காங்களா? ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்களா? 5த்ல இருக்காங்களா? 12த்ல இருக்காங்களா? 8த்ல இருக்காங்களா? 7த்ல இப்படி பார்த்துட்டே வாங்க. அந்த பாவக காரகத்துவத்தின் மீது நீங்க கவனமா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து லக்கணத்திலே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. கேது சந்திரன் லக்கணத்திலே இருக்கு அப்படின்னா, ஈகோ இல்லாம இருக்கும். பணிவுக்கு பணிவு, ரொம்ப எளிவந்த தன்மையனா இருக்கும். இறைவன் மாரி. இப்போ வந்து எப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ஈகோ அதிகமா இருக்கும். தான் தான் பெர்ஃபெக்ட்டா எல்லாமே செய்றோம். அது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா உலகம் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்காது இல்லையா? ஸோ அதனால வந்து தன்ன வந்து உயர்த்தி, மத்தவங்கள வந்து தாழ்த்தி கெட்ட பேர் வாங்கி ஒரு 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, அந்த காம்பினேஷன் வந்து தவறா இருந்தது அப்படின்னா, அடிக்கடி வேலை மாறுதல் ஏற்படும். அடிக்கடி தொழில் மாறுதல் பிசினஸ்ல வந்து அடிக்கடி வந்து பணம் போட்டு ஏமாறக்கூடிய தன்மை ஏற்படும். ஸோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு 6த் பொசிஷன்ல இருக்கிறவங்கலாம். 7த்ல இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 7ஆம் இடத்துல கேது சந்திரன் இருக்கிறவங்க வந்து நெறைய பேர் மனமுறிவு ஏற்படும். 7ஆம் இடத்துல கேது சந்திரன் இருக்கும்போது என்ன நடக்குங்க சிம்பிளா, உங்க துணை மூலம் உங்க கர்மாவ கேது கொண்டு வருவாரு. அப்படி புஷ் பண்ணுவாரு. நீங்க ஹை மெச்சூரிட்டியா இருந்து, அத உள்வாங்கி, அத சமாளிச்சு, அந்த பார்ட்னருக்கு, அந்த சோல்மேட்டுக்கு நீங்க உண்மையா இருக்கணும். அடிக்கடி ரிலேஷன்ஷிப்ப மாத்துறது, பார்ட்னர பண்ணவே கூடாது. படுகுழியில விழுந்துரும். ஒரு பார்ட்னர் வந்தாரா, முடிஞ்ச வரைக்கும் வாழ்வினுடைய கடைசி வரைக்கும் அந்த பார்ட்னருக்கு ஆணோ, பெண்ணோ உண்மையா இருக்கணும். நட்போட இருக்கணும். இந்த மாரி இருக்கும் பொழுது, அந்த அவயோகமும் யோகமா மாறிடும். ஒரு சோல் லெசனா மாறி, ஒரு ப்ராஸ்பரஸ் லைஃப் வந்து உங்க துணை மூலம் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப டேஞ்சரஸ் காம்பினேஷன் வந்து 12த் பொசிஷன் தான். ஏன் அப்டின்னா, 12த் பொசிஷன்ல அ ஒரு 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 தவறான அ பாதிப்படைஞ்ச கேது சந்திரன் இருக்கும்போது, அவங்க வந்து ஒரு இரண்டும் கெட்டான் மனநிலையில இருக்காங்க. லௌகீக வாழ்க்கையிலயும் ஃபுல்லா முடியல. ஆன்மீக வாழ்க்கையிலயும் இருக்க முடியல. அவங்க மனம் வந்து ஒரு பிடிக்காத வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. லைஃப்‌க்கு தேவையான சொபிஸ்டிகேஷன் கிடைக்க மாட்டேங்குது. சரியான தூக்கம் இல்ல. ஏன்னா அவங்க மனது ஃபுல்லாவே வந்து ஆன்மீகத்த இருக்கும்போது நம்ம அந்த கோயிலுக்கு போலாம், அந்த மலைக்கு போலாம், தனியா இருக்கலாம், தியானம் இருக்கும் பொழுது, குடும்பத்தில சில பிக்கல் பிடுங்கல் அவங்க ஏதோ ஒண்ணு அவங்க கர்மாவ கரைக்கிற மாரி ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க பின்னாடி இருந்து குத்திக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கு. ஸோ இந்த மாரி இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணலாம் அப்டின்னா, கேது சந்திரன் சரியில்ல, ஏதாவது ஒரு வகையில அப்டின்னா, ஏன்னா இத பத்தி பேசிக்கிட்டே இருந்தா வீடியோ லென்த் அதிகமாயிட்டே போகும். அதனால ஃபர்ஸ்ட்டு உடல்நிலைய நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா ஒரு ரத்த ஓட்டத்துக்கு அதிபதி சந்திரன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன்ல வந்து ஃபுல் பாடி செக்கப் எடுத்துட்டு, குறிப்பா ரத்தத்துல இருக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் கரெக்ட்டா இருக்குது. ஹீமோகுளோபின விடுங்க. அது செவ்வாய் பார்த்துக்குவார். மினரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தனிமங்கள். பாஸ்பரஸ், ஆ மெக்னீசியம், கோபால்ட் இந்த மாரியான தனிமங்கள்லாம் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு பார்க்கணும். குறிப்பா கேது சந்திரன் சரியில்ல அப்டின்னா, மெக்னீசியம் அளவு கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கணும்.
அப்படின்னா உணவுப் பொருட்கள் நிறைய கிடைக்குது. அத சாப்பிடணும். ஏன்னா அந்த மெக்னீசியம் குறையும்போது நீங்க ஈஸியா டிரான்ஸ்லேட்டுக்கு போயிட்டே இருக்கு. உடல் ரீதியா, கெமிக்கல் ரீதியா. ஸோ அது நீங்க பார்த்து சாப்பிட்டுக்கணும் ஃபர்ஸ்ட்டு மெயின். 2வது முடிஞ்ச வரைக்கும் பிரசன்ட்ல இருக்கு. கனவு உலகத்துல இருக்கக்கூடாது. ஸோ 1000 தான் நம்ம சொன்னாலும் வாழ்க்கைக்கு வந்து இன்னைக்கு சூழ்நிலையில பணம் தேவைப்படுது. உங்கள நம்பி வந்த குடும்பத்த பார்த்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க. அப்படின்னும்போது, அத சம்பாரிக்கணும்னா நீங்க பிரசன்ட்ல இருந்தா தான் பிரசன்ட்லேருந்து ஒர்க் பண்ணா தான் முடியும். நல்லா சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்மீகத்துக்கு போலாம். இல்ல நல்லா சம்பாரிச்சுட்டு ஒரு சொபிஸ்டிக்கான லைஃப் உங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா, நல்லா ஃப்ரீ டைம் கிடைக்கும். அப்போ ஆன்மீகம் பண்ணலாம். இதெல்லாம் நான் வந்து கேது சந்திரன் வந்து நெகட்டிவா இருக்கணும். பாசிட்டிவா இருக்கிறவங்களுக்கு இயற்கையா அந்த சிச்சுவேஷன்ல அமைஞ்சிரும். ஆன்மீகம் பண்ற மாரி அமைஞ்சிரும். குடும்பத்துல இருந்துன்னா போயிட்டு உட்காந்துருவோம். ஏன்னா அவங்க கர்மா வழி விட்டுரும் அவங்களுக்கு. நெகட்டிவா இருக்கவங்க மட்டும் சொல்றேன். முடிஞ்ச வரைக்கும் பிரசன்ட்ல இருக்கணும். நெறைய நல்ல புத்தகங்கள்லாம் இருக்கு. ஓஷோனுடைய அத்தன புத்தகங்களும் எப்படி பிரசன்ட்ல வாழ்றதுன்னு சொல்றது தான். இப்ப கன்டெம்ப்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கார்ட் டோலேன்னு ஒருத்தர் இருக்காரு. அவருடைய பவர் ஆஃப் நவ் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த பவர் ஆஃப் நவ்வ எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்னு ஒரு புத்தகம் இருக்கு. நீங்க வாங்கிக்கோங்க. அது நல்ல இன்வெஸ்ட்மென்ட் தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அத ஃபாலோ பண்ணுங்க. நல்ல முன்னேற்றம் வரும். 3வது ஏதாவது ஒரு முறையில ஒரு மெடிடேஷன் கத்துக்கோங்க. காலை, மாலை ஒரு 1/2 மணி நேரம் ஒரு மெடிடேஷன். ஃபைனலா வந்து ஒரு பிராணாயாமம் இருக்கு. பிரம்மரி பிராணாயாமம் இருக்கு. ஒரு மாரியான ரீங்காரம் சவுண்ட் மாரி குடுத்து மைண்ட அமைதிப்படுத்தக்கூடிய பிராணாயாமம். பிரம்மரி அப்படின்னு சொல்லி. இத நல்ல குருமார அணுகி இத கத்துக்கோங்க. உடல்நிலையையும் சரி, மனநிலையையும் சரி மேம்படுத்தக்கூடியத வச்சுக்கோங்க. எல்லா நிகழ்வுகளையும் ஆன்மீகத்தோட கனெக்ட் பண்ணக்கூடாது. சாதாரணமா போறீங்க, ஒரு பூனை குறுக்குல போகுது, உடனே வந்து ஏதோ ஆயிடும். எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆன்மீகத்தோட பண்ணக்கூடாது. சில பேர் வந்து இன்னைக்கு காலையில என்ன சட்டை போடலாம்? யாரோட பேசலாம்? சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து ஸ்பிரிச்சுவல் இது ரிலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது தற்செயலா கூட நடந்திருக்கும். இது மத்தவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். உங்கள வித்தியாசமான ஒரு மனிதனா பார்க்கறதுக்கு, உங்க கூட பழகாம உங்கள தனிமைப்படுத்துவதற்கு கூட காரணமா இருக்கும். இப்ப நீங்களே தனிமையா போறது வேறு. அது அலோன்னஸ். உங்கள தனிமைப்படுத்தினாலும் அது லோன்லினஸ். 2க்கும் வித்தியாசம். இல்லைங்களா? அதனால வந்து இந்த மாரியான விஷயங்கள்ல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இத அப்படியே விட்டுட்டீங்கன்னா, மனதளவுல வந்து ஒரு இருமைத்தன்மையை ஏற்படுத்தி, சீசியோபெரினியான்னு சொல்லக்கூடிய அந்த மாரியான விஷயத்துக்கு கூட கொண்டு போய் விட்டுடும். பார்க்கின்சன் டிசீஸ் அந்த மாரியான விஷயங்களுக்கு கூட நெறைய பேர் வந்து இந்த கேது, சந்திரன் இருக்கிறவங்களுக்கு பிற்காலத்துல இந்த நடுக்குவாதம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரிலாம் கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நல்ல உடற்பயிற்சி, பிராணாயாமம், தியானம், பிரசன்ட்ல மைண்ட வச்சுக்கிறது. ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன்ல வந்து ஃபுல் பாடி செக்கப், குறிப்பா பிளட் செக் பண்ணி தனிமங்கள்லாம், மினரல்ஸ்லாம் கரெக்ட்டா நம்ம உடம்புல இருக்கான்னு பார்த்துக்கிறது. உடம்ப வந்து ஹைட்ரேட்டா வச்சுக்கணும். சந்திரன்னா நீர் தானே இல்லையா? ஹைட்ரேட்டா வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு இருந்தாவே, இந்த கேது, சந்திரன் பாதிப்பு உங்கள அணுகாம பார்த்துக்கலாம். ரிலேஷன்ஷிப்ல விட்டு குடுத்து போகணும். நான் நான் நீங்க நினைக்கிறது உண்மையா கூட இருக்கட்டும். ஆனா நீங்க சொல்லும் பொழுது ஒரு எதையும் இடிச்சு சொல்லாம, பழிச்சு சொல்லாம, ஆப்போசிட் பெர்சனுக்கு உங்களுடைய ஸ்பௌஸுக்கோ, இல்ல உங்களோட ரிலேஷன்ல யாரா இருந்தாலும் அவங்களுக்கு புரியிற மாரி, அவங்க லெவலுக்கு இறங்கி சொன்னீங்கன்னா, இந்த கிரக காம்பினேஷன் வந்து கெட்டதா இருந்தா கூட, இத சமாளிச்சு நீட்டா நம்ம வாழ்க்கைய போலாம். இத யோகமா மாத்தி சரிங்க. இந்த வீடியோ லென்த் அதிகமா போகுது. இந்த சந்தேகங்கள் அல்லது ஏதாவது கருத்துக்கள் இருந்தா தாராளமா கமெண்ட்ல தெரிவிங்க. கருத்துக்களை எந்த மாரி விமர்சனமா இருந்தாலும், நல்ல வார்த்தைகள், டீசென்ட்டான வார்த்தைகள போட்டு விமர்சனம் பண்ணுங்க. வரவேற்கிறேன். இது அடுத்தடுத்து என்னுடைய வீடியோக்கள மேம்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும். ரொம்ப நன்றிங்க. நாளைக்கு வேற ஒரு கிரக சேர்க்கைய பார்க்கலாம். மோஸ்ட்லி செவ்வாய் அண்ட் சந்திரன் சேர்க்கை பார்க்கலாம். ஒரு ஜாதகம் இருக்கு என்ட்ட. நான் லைவா அது சாரி நான் அந்த ஜாதகத்த போட்டு, கிரகங்களுடைய அமைவ போட்டு ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்ற மாரி நான் சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். டைம் பர்மிட் பண்ணா. ரொம்ப நன்றிங்க. முருகப்பெருமானை வணங்கிக்கிறேன். ரொம்ப நன்றி.